வணக்கம் நண்பர்களே. ராஜ் டேட்டாபேஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் சந்திரனை ராசிநாதனாக கொண்ட உணர்வுபூர்வமான கடகராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்கப் போகிறது என்பதை மிக விரிவாக பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் பிறக்கும் இந்த வசந்த காலத்தில் கடகராசிக்காரர்களின் வாழ்வில் கிரகங்கள் எப்பேற்பட்ட மாற்றங்களை நிகழ்த்தப் போகின்றன என்பதை பார்ப்போம். கடகராசியை பொறுத்தவரை இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை தரப்போகின்றன. பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சனி பகவானும் விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் குரு பகவானும் சஞ்சரிக்கிறார்கள். ஆனால் இந்த மாதத்தின் மிக முக்கிய ஹைலைட் என்னவென்றால், ஏப்ரல் 14ஆம் தேதி வாக்கில் உத்தியோகஸ்தானமான 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் உச்சம் பெற்று அமரப்போகிறார். மேலும் 2ஆம் வீட்டில் கேதுவும் 8ஆம் வீட்டில் ராகுவும் இருக்கிறார்கள். இந்த அமைப்புகள் அனைத்தும் உங்களை ஆன்மீக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லப் போகின்றன. அடுத்ததா தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பொற்காலம். 10ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் பெறுவதால் வேலையில் இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் விலகும். உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல் மிகச்சிறந்த நற்செய்திகள் தேடி வரும். மேலதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் கடகராசி அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முதலீடுகள் தேடி வரும். இதுவரை உங்களை எதிர்த்தவர்கள் கூட இப்பொழுது உங்கள் வழியில் குறுக்கிட மாட்டார்கள். அந்தளவுக்கு உங்கள் ஆளுமை திறன் கூடும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதால் பணவரவு தாராளமாக இருந்தாலும் சுப செலவுகளும் வந்து கொண்டே இருக்கும். வீடு கட்டுவது, வாகனம் வாங்குவது அல்லது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வது என உங்களிடம் இருக்கும் பணம் நல்ல விஷயங்களுக்காக செலவாகும். சேமிப்பை காட்டிலும் முதலீடுகளில் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரும். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இடம் இதுதான். 2ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது உங்கள் வாக்கு மிகவும் நிதானமாக இருக்க வேண்டும். நீங்கள் யதார்த்தமாக சொல்லும் வார்த்தைகள் கூட சில நேரங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். எனவே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த சிறு சிறு ஊடல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும். வீட்டை புதுப்பித்தல் அல்லது சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம். குறிப்பாக 12ஆம் வீட்டில் குரு இருப்பதால் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று அல்லது வெளியூருக்கு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்களின் எண்ணங்கள் ஈடேறும். அதற்கான விசா அல்லது சேர்க்கை வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும். எனினும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெற கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது அவசியம். பெண்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும். குடும்ப பொறுப்புகளை மிகச்சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் செல்ல நினைத்த ஒரு புண்ணிய ஸ்தலத்திற்கு குடும்பத்தோடு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கும் மரியாதையும் உயரும். பணிபுரியும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை 8ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் ஒரு கண் வைக்க வேண்டியது அவசியம். பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லை என்றாலும் சரியான தூக்கமின்மை, உடல் உஷ்ணம் அல்லது அஜீரண கோளாறுகள் வரலாம். பயணங்களின் போது உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வப்போது சிறு சிறு மருத்துவ செலவுகள் வந்து நீங்கும். யோகா, தியானம் செய்வது உங்கள் மனதையும் உடலையும் மிகச்சிறப்பாக வைத்துக்கொள்ள உதவும். இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த பரிகாரம் திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். பௌர்ணமி அன்று அம்மன் தரிசனம் செய்வது உங்கள் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் தகர்த்தெறியும். மொத்தத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஏப்ரல் மாதம் தொழிலில் உச்சத்தை தொடும் ஒரு அற்புதமான மாதமாக அமையப் போகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.